அடப்போங்கடா லவடைக்கும். ஸோ ஹே எவ்ரிவன், வெல்கம் பேக் டு சேனல். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. நான் ஆக்சுவலாக லாஸ்ட் வீக் போட்டது ரொம்ப நாள் ஆச்சு. இந்த வீக்கு மண்டே ரைட் கிளம்ப வேண்டியது, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இப்போ மணி 12 மணி ஆச்சு. இங்கேருந்து சிறுமலை ஒரு 100 கிலோமீட்ரு, அங்கே தான் போய்க்கிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவருக்குள்ளேயே நம்ம டெஸ்டினேஷன் ரீச் பண்ணிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஒரு பிளேஸ் நான் ஆல்ரெடி அட்டன் பண்ணியிருக்கேன், சிறுமலையை 4 டைம்ஸ். லாஸ்ட் 4 டைம்ஸ் நான் சிறுமலை போயிருக்கேன். இந்த தடவையும் போகிறேன். ஆனால் இந்த தடவை பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறது கிடையாது. உங்களுக்கு அந்த ஒரு பிளேஸ் எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஒரு பிஸியான ஏரியாவிலேருந்து வெளியே வரதுக்குள்ளே போதும் நான் இருக்கேன். இதான் எங்கள் ஊர். நான் ஆக்சுவலாக இப்போ போயிட்டு கொஞ்சம் இயர்லியாகவே ரிட்டர்ன் ஆகிட்டேன்னா இந்த ஒரு மலையை நல்லா பார்த்துக்குங்க. இந்த ஒரு மலைக்கு ட்ரெக்கிங் பண்ணி மேலே எப்படி போகிறேன்றது நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மலை பேர் யானைமலை. எங்கள் வீடு தாமிரப்பட்டினா, இது ஒத்தக்கடை. அதாவது மதுரையில் உங்கள் லொக்கேஷன் சொல்கிறேன். ஒத்தக்கடையில் இருக்கும் யானைமலை ஒத்தக்கடை, ஒத்தக்கடைன்னு அந்த ஊர் பேர். நான் ஆல்ரெடி இதுக்குமே ஒரு 7-8 தடவை ஏறியிருக்கேன். ஆனால் 7-8 தடவை ஏறியுமே ஒரு 5 தடவைக்கு ஒரு 4 தடவைக்கிட்ட ஏறிட்டு அந்த சங்கிலி படிக்கட்டுவாங்க. நான் ஏறும்போது காட்டுறேன். அந்த சங்கிலி படிக்கிட்ட தொட்டுட்டு இறங்கிடுவேன். அந்த 4 தடவையும் என்னால் உச்சிக்கு போக முடியல, பயம். ஆனால் போக என்ன ஆச்சுன்னா பார்த்துக்கலாம். ஏன்னா எனக்கு அந்த ரூட் நல்லா தெரியும். ஆனால் சங்கிலி படிக்கிட்ட போகும்போது கொஞ்சம் பயமாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு தடவையும் நான் போய் அட்டன் பண்ணிட்டு திரும்பி வந்துடுவேன். ஆனால் இந்த தடவை என்ன பிளான் லாஸ்ட் அதை 5th டைம் நான் போகும்போது என்ன பிளான் பண்ணேன்னா, ஸோ பார்த்துக்கலாம் என்னென்னு பார்த்துக்கலாம். அன்றைக்கி இது மாதிரி விளாக் பண்ணிட்டு தான் போனேன். ஆனால் மொபைலில் பண்ணேன், நான் ரெக்கார்ட் பண்ணேன், அதை போஸ்ட் பண்ணேன். அது 2ஆவது விஷயம். 5th டைம் போகும்போது நான் போயிட்டேன், உச்சிக்கு போயிட்டேன், ஏறிட்டேன். ஆனால் இறங்கும்போது அதே பயம் இருந்துச்சு. நெக்ஸ்ட் டைமும் பார்த்தேன். நெக்ஸ்ட் டைம் ஏறும்போது ஆனால் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நமக்கு ஆல்ரெடி ரூட் தெரியும். அந்த ஒரு இடம் சங்கிலி படிக்கட்டு, இது மட்டும் தான் எனக்கு பயமுறுத்துச்சு. அதோட வழுக்கு பாறையோ, அப்புறம் இந்த கன்னிச்சொனைக்கிட்டனா ஈஸியாக போயிடலாம். மொத்தம் இந்த பேராண்மை இடத்துல இருக்க மாதிரி இந்த சதுப்பு நில காடு இந்த மாதிரிலாம் மென்ஷன் பண்ணி போவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்கும் இந்த இடம். சங்கிலி படிக்கட்டு, சமணர் படுக்கை இருக்கும். நெக்ஸ்ட்டு சமணர் படுக்கைக்கு அப்புறம் நீங்கள் கன்னிச்சொனை போவீங்க. கன்னிச்சொனையிலேருந்து சங்கிலி படிக்கட்டு போவீங்க. சங்கிலி படிக்கட்டுலேருந்து வழுக்குப்பாறை போவீங்க. வழுக்குப்பாறையிலேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக மேலே ஏற மாதிரி இருக்கும், கிராஸாக. இப்போ வழுக்கு மரம் போகிறதுக்கு முன்னாடியும் செங்குத்தாக ஒரு பாதை இருக்குது. அது கொஞ்சம் ரிஸ்கியாக இருக்கும். வழுக்குப்பாறை தாண்டிட்டோம்னாலும், வழுக்குப்பாறை ரிஸ்கி தான். வழுக்குப்பாறை தாண்டிட்டாலும் உங்களுக்கு கொஞ்சம் ரிஸ்கி. நம்ம ஃபஸ்ட்டு வழுக்குப்பாறைக்கு முன்னாடி இருக்கிற ரிஸ்க்கை விட வழுக்குப்பாறை தாண்டினதுக்கப்புறம் ரிஸ்க்கு கொஞ்சம். ஏன்னா 90 டிகிரியில் இல்லாமல் கொஞ்சம் ஒரு 80 டிகிரி இந்த ஆங்கிளில் இருக்கும். அதனால செகண்ட் வழுக்குப்பாறைக்கு அடுத்து இருக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஏறுறது. ஃபைனலி ஹைவே ரீச் பண்ணியாச்சு. நம்ம வீட்டிலேருந்து ஹைவே 20 கிலோமீட்டர் கைஸ். அந்த 20 கிலோமீட்டரும் காலையில் தான் டிராஃபிக்காக இருக்குன்னு பார்த்தா மதிய நேரமும் அவ்வளோ டிராஃபிக் கைஸ். அவங்களை தாண்டி வரதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. அவ்வளோ டிராஃபிக்கை தாண்டி வரதுக்குள்ளே. ஸோ இங்கேருந்து நமக்கு நத்தம் ஹைவே ஏறியாச்சு. நத்தம் ஹைவேலேருந்து இப்போ நம்ம இருக்க இடத்துலேருந்து நத்தம் 30 கிலோமீட்டர். அங்கேருந்து ஒரு லெஃப்ட்டு. நமக்கு ஆக்சுவலாக இதோட ரூட்டு சிறுமலைக்கு நம்ம போகிற ரூட் ஆல்ரெடி தெரியுன்றனால நான் மேப் யூஸ் பண்ணல. கிட்ட போயிட்டு கன்ஃபியூஷன் இருக்குது. ஏன்னா போயிட்டு ரொம்ப நாள் போய் ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா. போனால் போயிடலாம். சப்போஸ் நம்ம போகிற டிஸ்டன்ஸ் நம்ம போக வேண்டிய இடத்த தாண்டி போயிட்டோம்னா போச்சு இல்லையா. ஸோ அதனால் ஃபோன் ரொம்ப வைப்ரேட் ஆகுது. அதனால் நத்தத்தை தாண்டிட்டு அதுக்கப்புறம் நமக்கு எங்கே மேப் தேவைப்படுற இடத்துல மட்டும் ஆன் பண்ணிக்கிறோம். இந்த ஒரு ஹைவே சூப்பராக அல்டிமேட்டாக இருக்கும் கைஸ். இப்போ ரீசெண்ட் டேஸில் தான் போட்டாங்க. நான் முதல் சிறுமலை ரைட் பண்ணும்போது இந்த ஒரு ஹைவே அப்படி இருக்காது. அப்போ தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிருந்துச்சு. இந்த சைடில் தான் போவோம், இறக்கி கீழே தான் போவோம். கண்ட்ரி சைடு ரோட்டில் தான் அதிகமாக போவோம். இப்போ ரோடெல்லாம் போட்டு சூப்பராக இருக்குது. நத்தம் ஹைவே உண்மையாகவே மதுரையிலேருந்து நத்தம் ஹைவே இப்போ அல்டிமேட்டாக இருக்குது. முதலாம் ஒன்று அப்படி பார்த்தாரு ஒரு 2.5 hours ஆகுதுன்னா, இப்போ ஒரு 1/2 hour 45 minutes நத்தத்துலேருந்து டவுனுக்குள்ள வர முடியும். ஒரு நல்ல ஒரு பைக் கண்டிஷனாக இருந்தால் வரலாம். ஆக்சுவலாக லாஸ்ட் வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்தேன் நான் அடுத்த ரைடு மேகமலை தான் பண்ண போகிறேன்றது.
மேகமலை பண்ணாததுக்கு ஒரு மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது கொஞ்சம் சரியான டைம் கிடைக்கல. பிஸி ஆகிட்டு. அதுக்கடுத்து அன்றைக்கி நான் போயிட்டு 10 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துட்டேன். டேயில் மார்னிங் 10 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்னால் அதுக்கடுத்து ஒர்க் போயிட்டு அதுக்கடுத்து ஒர்க் அதிகமாகிடுச்சு. அதனால் பீஸ்ஃபுல்லாக ரைட் பண்ண முடியல, டைம் கிடைக்கல. எப்போவுமே ஒர்க் லீவ் போட்டு தான் மதிய நேரத்தில் எப்போ போய்க்கிறேன். காலையில் ஒர்க் போயிட்டு பாதிலே மைண்ட் ஒரு மாதிரியாக எங்கிட்ட போகுமான்ற மாதிரி தோணி இப்போ ரைட் போய்க்கிருக்கேன். கண்டிப்பாக நெக்ஸ்ட் ரைட் மேகமலை இல்லை கொல்லி ஹில்ஸாக இருக்கும். ஏன்னா மேகமலை கொல்லி ஹில்ஸ் எதுக்கு ஆட் பண்ணேன்னா, மேகமலை ஒரு 2-3 தடவை போயிருந்தாலும் சிறுமலையே ஒரு 4 தடவை போயிருக்கேன். இருந்தாலும் நம்ம கொல்லி ஹில்ஸ் வந்து ரொம்ப நாளாக பிளான் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். இதுனா வரைக்கும் நான் கொல்லி ஹில்ஸ் ரைட் பண்ணிடலான்னு பார்க்குறேன். அதாவது ஒரு பைக்கர் பேரடைஸ். நம்மளோட சேனலில் ஃபஸ்ட்டு வீடியோ அங்கேருந்து ஆரம்பிக்கணும்னு நினச்சேன். ஒரு vlog வீடியோ அங்கேருந்து ஆரம்பிக்கணும்னு நினச்சேன். நான் டைம் கிடைக்காத காரணத்தினால் நான் இந்த மாதிரி சின்ன ரைட்ஸை முதல்ல கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக ஒரு பெரிய ரைடில் தரமாக ஒரு கண்டென்ட்டோட ஒரு குவாலிட்டியான ஒரு வீடியோட ஒரு சினிமாட்டிக் வியூவாக இருக்கட்டும், அதோடு நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். லொக்கேஷன் பாருங்களேன். நான் இதே ரோட்டில் ஏர்லி மார்னிங்லாம் ரைட் பண்ணியிருக்கேன். செம்மையாக இருக்கும். ஏன்னா லெஃப்ட் ரைட் ரெண்டுமே ஹீல்ஸாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஹைவே பைக்கராக எனக்கு ரொம்ப பிடிச்சது ஹைவே தான் கைஸ். ஏன்னா பீஸ்ஃபுல்லாக க்ரூஸ் பண்ணலாம். ஹைவேலேயும் ரிஸ்க் இருக்குது. என்ன தான் பீஸ்ஃபுல்லாக க்ரூஸ் பண்ணாலும் யாராவது உள்ளே வரவங்க வரதான் செய்வாங்க. திடீர்னு ஆக்சிடெண்ட் ஆக தான் செய்யும். சேஃப்னு சொல்ல வரல. பைக்கராக எனக்கு பர்சனலாக இந்த லொக்கேஷன் இந்த மாதிரி ஹைவேல ட்ரைவ் பண்ணுறது பிடிக்குன்னு சொல்ல வந்தேன். சொல்ல வர்றதுக்குள்ளே எங்கெங்கேயோ மைண்டு டைவெர்ட் ஆகுது. நம்ம ஒரு vlog பண்ணும்போது அது வந்து ஸ்ட்ரைட்டாக பாயிண்ட் டு பாயிண்ட் பேச முடியல கைஸ். இப்போ நான் vlog பண்ணியிருக்கேன்னா திடீர்னு டைவெர்ட் ஆகிட்டு அங்கிட்டு போயிடுறேன். இந்த இப்படி லெஃப்ட் சைடு நடந்து போயிருக்காரா, அவரை பற்றி பேசலான்னு வந்தோம்னா பைக்கில் போய்க்கிருக்காரு, நடந்து போகிறான்ற பார்த்தீங்களா. ஒரு விஷயத்தை பேச வரோம்னா அது ரிலேட்டடாக அங்கேன்னு போயிடுது. அக்யூரேட்டாக அதை பற்றி பேச 80 to 100 க்ரூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு எப்படி பார்த்தாலும் ஒரு 45 மினிட்ஸ்க்குள்ளேயே நான் டெஸ்டினேஷன் ரீச் பண்ணிடுறேன். ரொம்ப ஹார்ஸாக ட்ரைவ் பண்ண போகிறது கிடையாது. எனக்கு கிட்ட இருக்க லொக்கேஷன். நான் அது மட்டும் இல்லாமல் மதிய நேரம் கிளம்பி போகிறதுக்கு ஒரு மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேனலை பாருங்களேன், 2 சைடும் அப்படியே மலையை குறைஞ்சிருக்காங்க. ஓகே, இப்போ நான் மதியம் ரைட் பண்ணிட்டு போகிறதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா, இது ரொம்ப ஷார்ட் ரைடு. அது மட்டும் இல்லாமல் கிளைமேட் நான் நோட் பண்ணேன், வெதர் செக் பண்ணேங்க. ஒரு 12 to 2 அங்கே மழை இருக்குது அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க, மழை பெய்யுன்ற மாதிரி. மணி ஆல்ரெடி இப்போ 12 ஆச்சு, 12:22 ஆச்சு. நம்ம போக வெதர் சேஞ்ச் ஆகிருக்குன்னு ஒரு நம்பிக்கையில் ரெயின் ஜாக்கெட்டோடு எடுத்து பேக்கில் வச்சுருக்கேன். ரெயின் ஜாக்கெட்டோடு நான் ரைடு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அங்கே வெதர் சேஞ்ச் ஆகுனா கண்டிப்பாக இந்த ஒரு ரைடு ஒர்த்தாக இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு போனப்போ சம்மர் டைம் தான் போனேன். அப்போ வெயில் அடிச்சிச்சு, சில்னஸ் ரொம்ப ஒரு நார்மலாக ஒரு காட்டுக்குள்ளே இருந்தால் எவ்வளோ சில்னஸ் இருக்கும் அது மாதிரி தான் இருந்துச்சு. கிளைமேட் சேஞ்சு ஃபாக் இதெல்லாம் இல்லை. செகண்ட் டைம் போகும்போது கொஞ்சம் அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் தேர்ட் டைம் போகும்போது அல்டிமேட்டாக இருந்துச்சு. தேர்ட் டைம் போகும்போது ஃபாகு மிஸ்ட்டு இதெல்லாம் நல்லாவே இருந்தது. ஃபோர்த் டைம் வந்து சோலோ பண்ணோம். அதே மாதிரி தான் நான் ஒரு பைக்கில், என் ஃப்ரெண்ட் ஒரு பைக்கில் சோலோ பண்ணோம். சோலோ ரைடு, அதாவது கேங் 2 பேர் சேர்ந்து ஒரு ரைட் பண்ணோம். அந்த போய் இந்த மாதிரி மிஸ்டெல்லாம் இல்லை. இதே மாதிரி நார்மல் கிளைமேட் தான், சில் கிளைமேட் கூட கிடையாது. ஒரு நார்மல் வெதர் எப்படி இருக்கும் அங்கே வந்து நீங்கள் பெருசாக ஃபாக் எதிர்பார்க்க முடியாது. டூரிஸ்ட் பிளேஸு அட்ராக்ஷன் எதுவுமே இருக்காது, ஜஸ்ட் நார்மல் ஹில். ஆனால் இப்போ ஸ்கைலேண்டுன்னு ஒரு அட்வென்ச்சர் பார்க் மாதிரி கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது நான் வந்து லாஸ்ட் டைம் போகும்போது ஃப்ரெண்டோட பண்ணேன்ல, அப்போ அங்கே சிப்லைன் ட்ரை பண்ணேன். சிப்லைன் ஒர்த் ஃபார் மணி. சின்னது தான், ரொம்ப ஷார்ட் அண்ட் ஒரு 200 மீட்ரு தான். ஆனால் நான் சிப்லைன் அதான் எனக்கு ஃபஸ்ட் டைம். அது உண்மையாக சூப்பராக இருந்தது. அன்றைக்கி அது இருக்குது. வேறு என்ன இருக்குது அங்கே, சின்ன பார்க், இந்த கார்டன் மாதிரி இருக்குது, பூக்கள் இதெல்லாம் வச்சுருப்பாங்க, அது இருக்குது. ஃபால்ஸ் இருக்குது. நான் தேர்ட் டைம் ஒன்றுண்டல, தேர்ட் டைம் போகும்போது அங்கே ஒரு ஃபால்ஸ் இருந்தது. செகண்ட் டைம் போகும்போது அங்கே ஒரு ஃபால்ஸ் இருந்தது. ஃபஸ்ட் டைம் போகும்போது ஃபால்ஸ் இருக்குதுன்னு தெரியும், ஆனால் எங்கே இருக்குன்னு எக்ஸாக்ட் லொக்கேஷன் தெரியாது. செகண்ட் டைம் போகும்போது நான் அதை கண்டுபிடிச்சிட்டேன். காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் டைம் போகும்போது ஏரியா ஃப்ரெண்ட்ஸோட போனேன். செகண்ட் டைம் போகும்போது காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட போனேன். அவங்கள நான் கைட் பண்ணுறோம். அவங்களோட நானும் போய் ஏன்னா எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, நான் கைட் பண்ணி தான் கூட்டி பண்ணேன்னு வச்சுக்கலாம். ஆக்சுவலாக நத்தம் வந்துட்டோம். நத்தத்துலேருந்து நீ லெஃப்ட்டு கேஸ். ஸோ இன்னும் பாயத்தரம் ரைடை கண்டினியூ பண்ணதுக்கப்புறம் vlog பண்ணுவோம். நத்தம் வரைக்கும் நல்லா பீஸ்ஃபுல்லாக ரைட் பண்ணிட்டு வந்தேன்.
நத்தத்தை தாண்டி லெஃப்ட் எடுக்கணும். அங்கேருந்து லெஃப்ட் எடுத்ததுக்கப்புறம் வரிசையாக லாரி, பஸ்ஸு, நிறையா கார் கைஸ் போயிட்டு வந்துக்கிட்டுமா இருந்துச்சு. நல்லா பீஸ்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ண முடியல. ஸோ அதான் கேமரா ஆஃப் பண்ண வேண்டியதாக போச்சு. இப்போ தான் சிறுமலையோட அந்த லெஃப்ட் டேன் எடுத்துருக்கோம். இனிமேல் நமக்கு ரூட்டு தெரியும் கைஸ். கைஸ் நடு ரோட்டில் ஃபோட்டோ சொல்லி எடுக்கிறேன் கைஸ். அடா பாவிகளா, கப்புள்ஸ் ஃபோட்டோவோட. டியூட் மே ஐ ஜஸ்ட் கோ நோ? திடீர்னு நான் 150 வந்துக்கிருக்கேன். நான் பிரேக் பிடிக்க முடியல. அப்படியே அந்த கேமராவை அடித்து பறக்க விட்ற மாட்டேன். நம்ம எதுக்கு ப்ரோ 150 போகணும்? நான் எதுக்குடா நடுராத்திரி சுடுகாட்டுக்கு போகணும்? ஏதோ ஒரு படத்தில் வடிவேல் சொல்லுவாள், அது மாதிரி தான். என்னடா எம்டியாக இருக்குது, நம்மளாக தான் எடுக்கணுமோ? சார்ஜ் போட்டுட்டு இருக்கேன் அவர் கடையில. இங்க அவர் கடையில செல் எடுக்க மாட்டா, நம்ம செல்ல நம்ம கடை தான் சார்ஜ் போட்டுட்டு இருக்கேன். டியூட் அந்த கார் எதுவுமே எடுக்காமல் போகுது டியூட். என்னைய மட்டும் டிக்கெட் கேட்டாங்க, நானாக தான் வச்சுக்கணும்ண்ணா. ஆக்சுவலாக இங்கே வந்து ஒரு 20 rupees டிக்கெட். போனால் எதுவும் பேசலை, எதுவும் கேட்கல. கேமரா ஆன்லையாக இருக்குது. ஸோ கைஸ் செக் போஸ்ட்டை தாண்டியாச்சு, டிக்கெட்டும் எடுத்தாச்சு. சின்ன செக்கப், கேமரா ஆனில் இருக்கா என்னன்ற மட்டும். ஓகே, எக்ஸ்போசர் அதிகமாக தான் இருக்குது. நம்ம சன்கிளாஸ் யூஸ் பண்ணுறனால ரியல் டெம்பரேச்சர் வெளியே எவ்வளோ இருக்குன்றது என்னால் பார்க்க முடியல. ஹீல்ஸ் ஏர் ஸ்டார்ட் பண்ணியாச்சு கைஸ். வந்துட்டேன்னு சொல்லு, திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு. பாருங்களேன், யார்கிட்டையுமே கையில் ஹெல்மெட் இல்லை. எல்லாருமே லோக்கல் பீப்புள்ஸ் தான். நம்ம ஹெல்மெட் போடணும் இங்கே அவசியம் கிடையாது போல். ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும் இங்கே அவசியம் கிடையாது போல். டியோடு நம்ம வந்து நார்மல் ஏரியாவில் எங்கள் ஊர்லேயும் அப்படி தான் இருக்காங்க, இல்லைன்னா இல்லை. லோக்கலில் ட்ரைவ் பண்ணும்போது ஹெல்மெட் போட மாட்டான். நானே சம்டைம்ஸ் கடைக்கு போனால் ஹெல்மெட் போடணும் அவசியம் இல்லை. ஏன்னா ஒரு 100 மீட்டர் தான் கடை, ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் கடைன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இது ஹில்ஸ் ஏரியா இல்லையா? ஹில்ஸ் ஏரியாவில் ஹெல்மெட் போடுறது அவசியம் தானே. அட்லீஸ்ட் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறோமோ இல்லையா, ஹெல்மெட்டை கேரி பண்ணிட்டாவது போகணும்ல. இங்கே வர ஒருத்தண்டே ஹெல்மெட் இல்லை கைஸ். எல்லோரும் இப்போ இறங்கியிருக்காங்க, நம்ம இப்போ தான் ஏறவே ஆரம்பிக்கிறோம். சில பசங்கள்லாம் ரைட் போயிட்டு வந்துக்கிருக்காங்க போல். எனக்கு என்னென்னா, நான் வந்து சண்டே வந்தால் தான் கூட்டமாக இருப்பீங்க அப்படின்ற மைண்ட் செட்டில் இந்த மாதிரி வீக் டேஸில் வருது. வீக்கெண்டில் வந்தால் தான் கூட்டமாக இருக்குன்னு வீக் டேஸில் வந்தாலும் இந்நேரமே இவ்வளோ வண்டி போய் எல்லாருமே நம்ம மூலமாக திங்க் பண்ணுவாங்க போல். இங்கெல்லாம் நிற்கவே கூடாது. இந்த லொக்கேஷனை பாருங்களேன், சூப்பராக இருக்கா. நம்ம ஏறி வந்து அந்த இதுக்கு நேரம் பாருங்கள், அந்த என்னது ரோடெலாம் அந்த தெரியுது பாருங்க. ஆக்சுவலாக எத்தனை பெண்டில் இருக்கும்? எத்தனை பெண்டில் இருக்குன்னே தெரில கைஸ். ஆனால் வெயில் பயங்கரமாக இருக்குது. கைஸ் இந்த இருக்கும் இருக்கு, இதில் தான் அந்த ஃபால்ஸ் ஒன்று இருக்குது. கீழே இறங்கி போனோம்னா போகுமா? ஆக்சுவலாக இதுக்கு நேரம் தான் அந்த ஃபால்ஸ். நான் ஆல்ரெடி போயிருக்கேன், 2 times போயிருக்கேன் நினைக்கிறேன். ஒரு டைம் பைக்கை கீழே வரைக்கும் கொண்டு போயிட்டேன், ஒரு தடவை ட்ரெக் பண்ணிட்டு போனேன். இப்போ என்னென்னா, நம்ம போகிறது மேட்ரு கிடையாது. கீழே தண்ணி இல்லைன்னா
அது இல்லாமல் இது வந்து நம்ம ஸ்போர்ட்ஸ் பைக் வர இதில் போட்டிருக்க டயர் நம்மளை மேலே கூட்டிகிட்டு வந்துடுமா அந்த டவுட்டு தான். சோலோவாக வேறு வந்திருக்கோம். ஒரே வழி வண்டியை நிப்பாட்டி இறங்கி நடந்து போனால் தான். இதுக்குன்னா அந்த வாட்ச் டவர் தெரியுதா? வாட்ச் டவர்லாம் நிப்பாட்ட மாட்டேங்க கைஸ், ஐடியா இல்லை. லாஸ்ட் டைம் வரும்போது ஸ்ப்ளெண்டரை கீழே வரைக்கும் இறக்கணும், அடிவாரத்து வரைக்கும். ஏன்னா பெரிய பைக்கில் வந்தோம்னா ஏற முடியாதுன்றனால, அது வந்து டார்க் அதிகமாக இருக்குமா, இது ஹார்ஸ் பவர் அதிகமாக இருக்கனால வண்டி ஸ்பின் ஆகும் வீல். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ஹில்ஸ் ஏறிட்டு ரிட்டன் இறங்கும்போது பார்ப்போம் கைஸ். கீழே ரொம்ப ஹீட்டாக இருக்குது. ஒருவேளை கொஞ்சம் ஏர்லியாக நான் கீழே இறங்கிட்டேன்னா அந்த ஃபால்ஸை நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்றத. என்னது அது? டாக்ஸ் ராஜன். ஹாஹா. வரவங்களுக்குலாம் ஒரு சின்னதாக ஒரு அட்வைஸ் கொடுக்கலான்னு இருக்கேன். இங்கே ஜஸ்ட்டு நீங்கள் ஏர்லி மார்னிங் வரணும்னு அவசியம் இல்லை. அதாவது ஒன் டே ட்ரிப்னால் நீங்கள் எப்போ வேணால் வந்துக்கங்க, அது உங்கள் இஷ்டம். ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இந்த ஒரு ட்ரிப்பை நீங்கள் மாற்றணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு மதிய நேரமோ உங்கள் வீட்டிலேருந்து இந்த சிறுமலைக்கு வர்றதுக்கு ஒரு 4 மணி 5 மணிக்கிட்ட வர மாதிரி ஒரு டயத்தை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஈவினிங் 5 மணிக்கிட்ட வர மாதிரி வந்து ஒரு ரூம் ஸ்டே எடுங்க, தங்குங்க, கேம்ப் ஃபயர் என்ஜாய் பண்ணுங்கள். ஏர்லி மார்னிங் கொஞ்சம் எந்திரிங்க, கொஞ்சம் சூரியன்லாம் வரதுக்கு முன்னாடி ஒரு 6 மணி 5 மணிக்கெலாம் ஏர்லியாக எந்திரிச்சு சன்ரைஸை பார்த்துட்டு, முடிஞ்சால் சன்ரைஸை பார்த்துட்டு ஃபாகை பார்த்துட்டு அங்கேயே டீ காஃபி பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்க இந்த சிவன் டெம்பிளில் ஒரு ட்ரெக்கிங் போங்க. சிவன் டெம்பிளில் ஒரு ட்ரெக்கிங் போயிட்டு அப்படியே கீழே இறங்குனீங்கன்னா சின்ன சின்ன ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வைப்பாங்க அங்கே லோக்கல்லையே, அதை வாங்கிட்டு வேறு என்ன இருக்குங்க, இது ஸ்கைலேன்னு ஒரு பார்க் இருக்குது கைஸ், அங்கே அதையுமே ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டே இதெல்லாம் ஃபஸ்ட் டே வந்த அன்றைக்கி இதெல்லாம் ட்ரை பண்ணாங்க. நான் வந்து இங்கே ஸ்டே பண்ணி அட்மாஸ்ஃபியருக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிட்டு அது ஒரு ஃபீல் கொடுக்கும். இதுதான் ஸ்கைலேண்ட் அட்வென்ச்சர் பார்க், சூப்பராக இருக்கும். என்னை கேட்டால் ஒர்த் ஃபார் மணி. கிட்ஸோடு வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம். ரொம்ப பெருசளவு இருக்காது. ஜிப்லைன்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 200 மீட்டர் தான். நான் லாஸ்ட் டைம் வரும்போது இங்கே ஜிப்லைன் தான் ட்ரை பண்ணேன், வேறு எந்த ஆக்டிவிட்டீஸும் ட்ரை பண்ணல. 2 பேரும் சேர்ந்து 2 பேரும் ட்ரை பண்ணோம். சரியாக ஞாபகம் இல்லை எவ்வளோ பேசுகிறான்னா, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு. ஜஸ்ட் 200 மீட்டருக்கு ரொம்ப பெரிய அமௌண்ட்டாகவும் இல்லாமல் சிம்பிளாகவும் இருந்துச்சு, ஒர்த்தாகவும் இருந்துச்சு. நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதுனால எனக்கு அது பிடிச்சிருச்சு. ஆனால் ஒரே இடத்துலேருந்து முதன்னு வராங்க. லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு லேக் ஒன்று இருக்கும், ஆனால் இப்போ செடி முளைச்சிருக்கு. செடி புற்கள் இந்த பிளேஸில் நினைக்கிறேன். இங்கே ஒரு லேக் இருக்குங்க கைஸ். ஆமாம், இங்கே தான். அது ஃபுல்லாக இப்போ செடிகளாக இருக்கு வருங்களே, செடி கொடிகளாக. அது தாண்டோன்னு வரும் நினைக்கிறேன். இங்கே தான் இப்போ லைட்டாக குளம் மாதிரி சின்ன தண்ணி மட்டும் இருக்கு வருங்க. இதெல்லாம் டிசைன் பண்ணி டெவலப் பண்ணால் கிளைமேட்டை பாருங்களேன், சும்மா அல்டிமேட்டாக இல்லை. சிறுமலை ஊராட்சி தங்களை அன்புடன் வரவைக்கு நான் சொன்னல, ஆர்டிஃபிஷியலாக க்ரியேட் பண்ண டேம் தான். இதுக்கு நேரம் தெரியுதா? நான் ரொம்ப கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போய்க்கு இருந்துச்சு. இப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பாசம் பிடிச்சிருச்சு. பாஸ் ஆனால் அந்த பச்சை கலரில் பிடிக்கும்ல, பிடிச்சிருச்சு. அதில் தண்ணி ஒழுகிறத பார்த்தா எனக்கு தெரிஞ்சு அங்கே தண்ணி வரும்னு தோணுது, அங்கே கீழே இருக்க ஃபால்ஸில். ஏன்னா இங்கேருந்து கனெக்டிவிட்டி தானே இருக்கும். ஏன் லெஃப்ட் சைடு பூரா செடிகளை உடச்சி போட்டிருக்காங்க, கார்டனிங். இந்த லெஃப்ட் சைடு இருக்க கொடி, ரைட் சைடு இருக்க கொடியெல்லாம் பார்த்தீங்கன்னா மிளகு கொடி. இதில் தான் மிளகு வந்து காய்க்கும். ஆனால் லெஃப்ட் சைடு இருக்கிறது நான் தெரியலையே. காய்ஸ் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அம்மாடி, இனிப்புறம் ரோடு பயங்கர பங்கமாக இருக்கும். ஏன்னா யோசிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஆஃப் ரோடாக இருக்கும். என்ன க்ளீனாக இருக்கும் ரோடு, அது மீன் செடிகள் இருக்காது, பட் ரோடு ஆஃப் ரோடு தான். வரலாம், ஆஃப் ரோடு பண்ணலாம், போகலாம், என்ஜாய் பண்ணலாம். நீங்கள்
டெஃபினெட்லி சம்திங் ராங் வித் திஸ் பிளேஸ். மாதிரி இந்த இடம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ நிறையா பைக்ஸ் வருது, நல்லா டெவலப் ஆகிடுச்சு போலையே. அப்போ இந்த இடம்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு போலையே. அட போங்கடா. அந்த சிவன் கோயில் போகிறதுக்குள்ளே அந்த சிவன்ட்டே போயிடுவேன் போல். உண்மையாகவே அந்த சிவன் கோயில் போகிறதுக்குள்ளே சிவன்ட்டே போயிடுவேன் போல் கைஸ், இந்த ரோட்லலாம் ஓட்டோம்னா. இன்கேஸ் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இங்கே இருக்கவங்க எமர்ஜென்சியில் ஏதோ பிரச்சனை, டெஃபினெட்லி தே ஆர் நீட் டு கோ ஹாஸ்பிட்டல். அவங்க ஹாஸ்பிட்டல் போய் ஆகணும். இங்கே இருக்கவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் போய் ஆகணும். அந்த மாதிரி சமயம் என்ன பண்ண முடியும்? ஜஸ்ட்டு இமேஜின் பண்ணி பாருங்கள். இங்கேருந்து உடனே கிளம்பிட முடியுமா? இந்த ரோடை தாண்டி போக முடியுமா? அதான் பிரச்சனை எனக்கு. இப்போ ஆம்புலன்ஸோடு கூட்டிகிட்டு போகிறது ரெண்டாவது விஷயம். இந்த ரோடை தாண்டி அவனால் சேஃபாக போக முடியுமா? நான் என்ன கேட்குறேன், கவர்மெண்ட்டை ஒன்றுமே கேட்கல. இன்கேஸ் உங்கள் வீடு உள்ளே இருந்து உங்களோட அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ ஏதோ ஒரு ஹார்ட் ப்ராப்ளம், ஹார்ட் அட்டாக்கோ வருது, எக்ஸாம்பிள் தான்ப்பா சொல்கிறேன், அந்த மாதிரி எதுவும் வருதுன்றப்ப இந்த ரோடை தாண்டி அவங்கள சேஃபாக எப்படி ஹாஸ்பிட்டல் போய் கொண்டு போய் சேர்ப்பீங்க? மலையிலேயே ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது கொஞ்சம் தள்ளி இருக்குது. குறை சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம், மாற்றம் தான் இருக்காது. இந்த ஆஃப் ரோட் வந்ததில் கிட்னி சட்னி ஆயிரும் போல். ஃபைனலி தாங்க வெள்ளு வேலை அகஸ்தியர்புரம். ஸ்ட்ரெயிட்டாக தெரியுதா? அது மேலே தான் அந்த சிவன் இருக்கார். ஒரு ரீல்ஸ் ஒன்றில் பார்த்தேன், ஆக்சுவலாக தப்பாக சொன்னீங்க. இந்த ரீசெண்ட் டேஸ் அப்டேட் பார்க்குறதுக்காண்டி சிறுமலைன்னு போட்டு சர்ச் பண்ணேன். மேலே ஒரு குகைக்குள்ளே சிவன் இருக்கதா அந்த ஒரு ரீல்ஸில் தப்பாக அவர் சொன்னார். குகைக்குள்ளெலாம் இல்லைண்ணா, அவர் சின்ன ஒரு டென்ட், அதாவது மேலே கூரை மாதிரி வச்சு கீழே தான் இருக்கார். குகைக்குள்ளலாம் சிவன் இல்லை. நம்ம நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஒரு இன்ஃபர்மேஷன் மக்களுக்கு கொடுக்குறன்றப்ப அது சரியான இன்ஃபர்மேஷனாக தெரிஞ்சு சொல்லுங்கள் தயவுசெய்து. உங்கள் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தால் தயவுசெய்து பேசாதீங்க. எத்தனை தயவுசெய்து சிவன் கோயில் ஏறுனா எப்படி பார்த்தாலும் வீட்டுக்கு போக 4 மணி 6 மணி ஆயிரும். நோ ப்ராப்ளம், கூட்டம் இல்லைன்னா ஏறலாம். பைக்ஸ் எல்லாம் கீழே நிற்கிது கைஸ். கண்டிப்பாக மக்கள் மேலே போயிருக்காங்க. பாடி எனக்கு மத்தியில் அந்த பைக்கை ட்ரைவ் பண்ணுறதுக்குள்ளே போதும் ஆயிரும் போலே. நம்ம அங்கே பார்த்த அந்த பைக்கு யூபி, உத்தரப்பிரதேஷ். யூபிலேருந்து அங்கே வராங்க. அந்த கார் தானே இது இல்லையா? லுக்ஸ் லைக்ஸ் அந்த கார் மாதிரி தான் இருக்குது. நான் ரெட் கலர் கார் நான் பார்க்கல. இதான் அகஸ்தியபுரம் ஊர் பேர். இந்த வெள்ளிமலை சிவன்டுவாங்கள, இங்கே இந்த மலை மேலே ஒரு சிவன் இருக்காங்க. இந்த மலைக்கு வெள்ளிமலை அப்படின்னு அருள்மிகு வெள்ளிமலை ஆண்டவர் போட்டிருக்காங்க. சில அகஸ்தியபுரத்தில் இருக்கோம். டைம் எங்கடா ஃபோனை காணோம். சில மணி பார்த்தீங்கன்னா 2:05. கூகுள் மதாச்சு வெதரில் என்ன சொல்லிச்சு, 12 to 2 மழை பெய்யும், சிறுமலையிலன்னு சொல்லிச்சு. மழையும் காணோம், ஒன்றையும் காணோம். ஆனால் கிளைமேட் சேஞ்ச் இருக்குது, ஜில்னஸ் ஃபீல் ஆகுது. நல்லா தான் இருக்குது கிளைமேட்டு. பட் ஆனால் கொஞ்சம் இன்னும் க்ளௌடியாக இருக்கலாம்னு நினைக்கிறேன், எதிர்பார்க்குறேன். அங்கே டாப்பில் போகிறாங்கள்ல, அங்கேருந்து அங்கேருந்து நல்லாயிருக்கும். அவங்க ட்ரெக்கிங் போனால் அப்படியே மலையை சுற்றி பின்னாடி வழியாக இப்படி ஏறுற மாதிரி இருக்கும். நான் ஆக்சுவலாக 3 தடவைக்கிட்ட போயிட்டேன். இந்த தடவை போய் உங்களுக்கான வீடியோவில் காமிச்சிடலாம். நம்ம எதை கவர் பண்ண வந்தோமோ அதை மட்டும் கவர் பண்ணுவோம். ஸோ இதை ஏன் கவர் பண்ண போகிறேன்னா, இப்போயே மேலே என்ன இருக்குன்றதை நான் அவர்கிட்ட சொல்லிடுறேன். ஒரு சிவன் டெம்பிள், ஒரு நல்ல ஒரு ட்ரெக்கிங். நீங்கள் வந்ததுக்கு ஒரு ஒர்த்தான பிளேஸ்னால் இந்த ஒரு பிளேஸை நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். அதாவது நான் இப்போ ட்ரெக் பண்ணி காமிச்சேன்னா உங்களுக்கு அந்த ட்ரெக்கிங் எப்படிங்கிற ஃபீலிங் இருக்காது. நீங்கள் கண்டிப்பாக வாங்க, இந்த ஒரு பிளேஸை ட்ரெக் பண்ணி பாருங்கள்.
உண்மையாக அல்டிமேட்டாக இருக்கும். ஒர்த் ஃபார் டைமாக இருக்கும், ஒர்த் ஃபார் மணி. ஐ மீன் திஸ் பிளேஸ் இஸ் ஒர்த் ஃபார் எவ்ரி திங் கைஸ். எல்லாத்துக்குமே இந்த பிளேஸ் ஒர்த்து. ஸ்டே பண்ணுறதுக்காக இருக்கட்டும், கிளைமேட்டாக இருக்கட்டும். என்ன ரோடு மட்டும் வந்துடுறாங்க தயவுசெய்து. எவ்ரி திங்னு மாற்றி சொல்லிட்டேன், தப்பாக சொல்லிட்டேன். ரோடு மட்டும் ஒர்த்தாக இருக்காது, எல்லாம் ஆஃப் ரோடு தான். அல்டிமேட்டாக இருக்கும். ஒரு ஸ்டே வரும் கைஸ். அவசரப்பட்டு அதுலேயே போயிருக்கலாமா ரோட்லேயே. இதில் வந்துட்டேன். ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்தீங்கன்னா இந்த சிவன் டெம்பிள்ஸை கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். புதுசாக வரீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஆல்ரெடி இதை ஒரு 3 டைம்ஸ்க்கு மேலே ட்ரெக் பண்ணிட்டு போயிருக்கேன். எனக்கு இப்போ ஐடியா இல்லை ட்ரெக் பண்ணிட்டு போக, ஏன்னா என் உடம்புல ஸ்டாமினாவும் இல்லை. லஞ்ச் இன்னும் முடிக்கலை, காலையில் சாப்பிட்ட பிரேக்ஃபாஸ்ட்டோடு சுற்றி தர்றேன். கூட ஒரு வாட்டர் பாட்டில் கூட கேரி பண்ணாமல் வந்திருக்கேன். கண்டிப்பாக ஏரியாங்கன்னா ஸ்டாமினா இருக்காது. பேக் வேறு கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. சின்ன சின்ன ஆக்சரிஸு, கேமரா ஆக்சரிஸு, என்னோடய ரெயின் ஜாக்கெட் ஒன்று, இதெல்லாம் வச்சுருக்கனால பேகும் கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. இதை தூக்கிடலாம், விட்டுட்டும் போக முடியாது. ஹெல்மெட்டு பேக் ரெண்டையும் விட்டுட்டும் போக முடியாது, அதையும் பார்க்கணும்ல. ஸோ ஐ டிசைடட் டு லீவ் திஸ் பிளேஸ் நவ். இந்த வெள்ளிமலை சிவனை பார்க்கல. நம்ம இதுக்கு முன்னாடி நான் வரப்போ அந்த பல்லுயிர் பூங்காண்டுவாங்கள, உள்ளே வந்து ஓப்பன் பண்ணாமல் வச்சுருந்தாங்க. இப்போ வந்து ஓப்பன் பண்ணிட்டதா கேள்விப்பட்டேன் ரீல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது. நம்ம இப்போ போய் அதை தான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். எல்லாத்துலேயும் பைக்கில் தான் ஏறிக்கேன், நடந்து ஏறினதில்லை. லாரி வருது. ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள், இவர் நம்ம கிராஸ் பண்ணும்போது இவ்வளோ வெயிட்டுக்கு எதுக்கும் டயர் பிளாஸ்ட் ஆனால் எப்படி இருக்கும்? கை காலில் அடித்து கை கால் உடஞ்சிடாது. இது மேப் ஈபி மேன் செக் பண்ண வந்திருக்காரு போல். அட போங்கடா லவடைக்கும்.